பிரதமர் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அமைதியான இந்தியா அமளியான இந்தியாவாக மாறிவிடும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் நடைபெற்ற தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஒற்றுமையாக வாழும் இந்தியாவில் மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தும் வகையில் வெறுப்பு விதைகளை தூவி நாசம் செய்து விடுவார்கள் என்று குற்றம் சாட்டினார். கடந்த 10 ஆண்டுகால பாஜக ஆட்சியில் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படும் தமிழக மீனவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் பிரதமர் மோடி இலங்கை அரசை கண்டிக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் என சபதம் எடுத்துள்ள எடப்பாடி பழனிசாமி ஒற்றை விரலால் தமிழக மக்களின் கண்களை குத்தியுள்ளதாக விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டை மதிக்கிற தமிழர்களை வெறுக்காத ஒருவர் பிரதமர் ஆகணும்னா அது உங்க கையில தான் இருக்கு. அதுக்கு பிரதமர் நரேந்திர மோடிய தோற்கடிச்சாகணும். மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தா அமைதியான இந்தியா அமளியான இந்தியாவாக மாறிடும். ஒற்றுமையா வாழக்கூடிய இந்தியாவை வெறுப்பு விதைகளை தூவி நாசம் பண்ணிடுவாங்க. அத மனசுல வச்சு அமைதியான வளர்ச்சியை நோக்கிய இந்தியாவுக்காக நீங்க வாக்களிக்கணும்னு கேட்கத்தான் நான் வந்திருக்கிறேன்.